டைரக்டர் விஜய் பிரபு அவர்களை அழைக்கிறோம். இல்லைம்மா அது தப்பு தான்மா. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன்னா இந்த பொண்ணை கூப்பிட சொல்லி, இப்போ வந்து மார்கழி மாதம் குளிராக இருக்குது, ஏசி வேறு இருக்குது, குளிராக இருக்குது, இப்போ ஒருத்தர் கூலாக வந்து கூல் சுரேஷ் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட சொன்னேன். அவங்க பாதி மறந்துட்டாங்க. பரவாயில்ல. மேடையில் அமர்ந்திருக்கும் கை தட்டிடலாம், ஒன்றும் தப்பில்லை, தட்டிங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவை நல்லா கை தட்டிடுங்க. இப்போ இங்கே நடந்த சம்பவம் ஒன்று, டைரக்டர் பேரரசு சாருக்கு மிக்க நன்றி. எதுக்குனாக்கா நான் முன்னாடி உட்காந்துருந்தேன். அப்போ பேரரசு சார் இப்படி போனார், சார் உட்காரிங்களா சீட் இல்லை, இல்லைப்பா யூரின் போகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி வாய் முடிக்கிறதுல தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்க. உடனே பேசாமல் நின்ட்டார், அப்படியே நின்ட்டாரு. அப்புறம் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் போனார், அங்கே போய் போனார். ஸோ இது வந்து எதுக்கு சொல்கிறாங்க, இது காமெடிக்காக சொல்ல. அந்த நேரம் அவர் மதித்து தமிழ் தாய் வாழ்த்துக்காக நின்னார் பார்த்தீங்களா. இதுதான் இயக்குனர், இதுதான் தமிழன். ரொம்ப நன்றிவா. நமக்கும் கூட்டத்தில் ஆள் இருக்கு. வணக்கம் வணக்கம். இல்லை நான் பெருசாக நிறைய பேர் இன்றைக்கி கூட்டிகிட்டு வரல, 2 பேர் தான் வந்தாங்க. இதனால் எல்லாருமே நம்ம மக்கள் தான். வா வா வா. ரூட்டு ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் நடித்தது வந்து நான் ஹீரோவாக படித்தவுடன் கிழித்து விடும்னு ஒரு படம் ஒன்று நடித்தேன். அந்த படத்துக்கு ஹீரோவாக நடிக்கும்போது இங்கே தான் ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த படத்தோட இயக்குனர் மணிகண்டன் அவர்கள் வந்திருந்தார். அப்போ என்னோடய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு சரி இவருக்கு அந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வச்சு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அடடா இவர் வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிட்டுவா, இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு அதுக்கு பண்ணியிருக்கலாம், அந்த கேரக்டர் வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலான கேரக்டர் அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். ஏன்னா நான் உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட நீங்கள் பேசினதாக கேள்விப்பட்டேன். அதாவது இதை விட பெரிய கேரக்டர் கூல் சுரேஷ் தரேன் என்னை வளர்த்து விடுன்னு நினச்சி பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. மணிகண்டன் சாருக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு படம். ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கல. ஆனால் ரஜினி சாரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இதுவும் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. பேட்டை 3 எழுத்து, ரூட்டு 3 எழுத்து, ரஜினிகாந்த் 6 எழுத்து, மணிகண்டன் 6 எழுத்து. இதை விட என்ன வேணும் மணிகண்டனுக்கு? பிரதர் வெற்றி தான் பிரதர், வெற்றி தான் பிரதர். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மேனேஜர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ், உனக்கெல்லாம் ரொம்ப நன்றிப்பா, நல்லா எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, மிக்க நன்றி. இன்னொரு டேரக்டருக்கு நான் மணிகண்டன் சாருக்கு பெரிய நன்றி. என்னன்னாக்கா என்ன ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சாரு. இதை விட என்ன வேணும்? சரி காமெடி போதும், இப்போ சீரியஸுக்கு வருவோம். இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை வந்து இழிவுபடுத்தி போடுறீங்க. அதாவது என்ன அது அப்படியா இது இப்படியா. சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு சில குரூப்பு சொல்லுது, சட்டத்தில் வந்து போகலான்னு சொல்லி ஒரு குரூப்பு சொல்லுது. ஓகே, அவங்க போனாங்க, சரி அங்கே எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, போனது தமிழ் பெண்கள், நம்ம தமிழ் தானே. அவங்க அந்த பெண்களோட ஃபேஸ்புக்கில் போய் அவங்க என்னென்ன ஃபோட்டோ போட்டிருக்காங்க, குற்றாலத்தில் குளிச்சதெல்லாம் போட்டிருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த பெண் வந்து அங்கே வந்து சபரிமலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் பெண்ணுக்கு நம்மளே வந்து ஒத்துழைப்பை கொடுக்கலன்னா உலகம் போல அவர்களோட அவங்க தமிழங்களை எப்படிங்க மதிப்பாங்க? கை தட்டலாமே. அதாவது குற்றாலத்தில் குளிக்க போகும்போது பெண்கள் கோட்டு சூட்டு போட்டு நான் போய் குளிப்பாங்க. பெண்கள் பொதுவாகவே ஒரு கவர்ச்சியானவங்க தான். அவங்க வந்து புடவை கட்டினாலும் சரி, இல்லை ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போனாலும் சரி, அது கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்குதாங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு இந்த பெண்கள்லாம் அங்கே போகலாமாங்க. அதாவது சாமி கும்பிடுறது எப்படின்னு அவங்கவுங்க மனசுக்கு தாங்க வரணும். அடுத்தவங்க சொல்லி அந்த கோயிலுக்கு போகக்கூடாது இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படின்றது பொதுவாகவே அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறேன்னாக்கா பிராணசக்தி அப்படின்னா இடுப்புக்கு மேலே பிராணசக்தி, இடுப்பு கீழே ஆபாரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி இருக்குது. அந்த அந்த இடுப்பு கீழே உள்ள சக்தி வந்து நம்ம மேல் சபரிமலைக்கு போகும்போது கர்ப்பப்பை வந்து தாக்கக்கூடும் அப்படின்வாங்க. அதனால கன்னி பெண்கள் போனாங்க கர்ப்பப்பை தாக்கக்கூடிய
கர்ப்பம் தரிக்காமல் போயிடும் அப்படின்றதுனால தான் அறிவியல் ரீதியாக அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் சில பேர் வந்து அதை அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி, காரணம் என்ன, டெய்லி 1.5 GB நெட்டு ஃப்ரீ. உங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் தெரியல, 1.5 GB நெட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க தெரியல. முடிஞ்சா திட்டு தரமாக படம் பார்ப்பீங்க, இல்லைனாக்கா இந்த மாதிரி யாருன்னா நல்லது பண்ணாக்க அவங்கள திட்டுறது, நல்லது பண்ணாமல் இருந்தாக்கா அவன் நல்லது பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லி திட்டுறது, அதுதானே பண்ணுறது இல்லையா? எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சமீபத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து HIV ரத்தத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் அந்த பெண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண். இப்போ எங்கே போயிருந்தீங்க மாதர் சங்கங்களே, எங்கே போயிருந்தீங்க? சிம்பு வந்து பீப் சாங் போட்டாதான் நீங்கள் வருவீங்களா சொல்லுங்க? சிம்பு வந்து ஒரு பாப்புலரான ஆள், ஒரு பரபரப்பான ஆள், அவங்க கூட நீங்கள் பிரச்சனை பண்ணாதான் நீங்கள் வெளியில் தெரிவிங்கன்னு சொல்லி மாதர் சங்கங்கள்லாம் இங்கே வெளியூருக்கு போயிட்டீங்களா, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா, நெட்டுலாம் பார்க்கறது இல்லையா, டிவிலாம் பார்க்கறது இல்லையா சொல்லுங்க? இப்போ எங்கே போனீங்க மாதர் சங்கம்? அதுவும் இல்லாமல் பாதிக்கப்பட்டது ஒரு கர்ப்பிணி பெண். இப்போ எங்கே போனீங்க? ஒரு ஆண் வந்து ஒரு பீப் சாங் பாடினான்னு சொல்லி வரைஞ்சு கட்டிட்டு அவனை தூக்கில் போடணும், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன பண்ணீங்க அந்த மாதர் சங்கம்? நான் வந்து சிம்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற சொல்லல, பொதுவாக பேசுகிறேன். ஒரு பெண்ணுக்கு, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த இது, அதாவது பெண்ணை மட்டும் பாதிக்கல, வயிற்றில் உள்ள குழந்தையும் பாதிச்சிருக்கு. ஏன்? அவங்க நடிகை இல்லைன்றதுனால நீங்கள் வரலையா? அவங்க வீட்டுக்காரர் வந்து நடிகர் இல்லாதனால நீங்கள் வரலையா? இல்லை அவங்க பணக்காரர் இல்லாமல் நடுத்தர வர்க்கன்றதால நீங்கள் வரலையா சொல்லுங்க? இப்போ எங்கே பண்ணீங்க மாதர் சங்கம்? சரி, மீட்டுக்கு வந்து என்னை வந்து அவர் கையை பிடிச்சிட்டாரு, இவர் என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டியா, கையை பிடிச்சி இழுத்துட்டாருன்னு சொல்லி எல்லாம் அவங்கவுங்க பேட்டி கொடுத்தீங்க. ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஊன்னு இது பண்ணுறது, கேட்குற ப்ரெஸ்ஸுக்காரங்களே வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் போடுறது, அவங்கள கேள்வி கேட்க விடாமல் மடக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு நடந்தால் தெரியும் சார், அப்படி சார் இப்படி சார்ன்னு சொல்லி அந்த மீட்டூரில் உள்ளவங்க அந்த பாதிச்சதா சொல்லி எல்லாரும் பேட்டி கொடுத்தீங்க இல்லையா, ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு. இன்னைக்கு எங்கெங்க போனீங்க? அவங்களாம் ஒரு பெண்மணி பாதிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மீட்டுன்றது என்ன கையை பிடிச்சி இழுத்தாதான் மீட்டுவா சொல்லுங்க? போடட்டும். ஒரு பெண்மணிக்கு, அதுவும் இல்லாமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு. இப்போ எங்கே போனீங்க? அந்த மீட்டுள்ள உள்ளவங்களாம் டாக்டருங்களை தான் நீங்கள் வந்து நோக்கி போவீங்க, ப்ரொடியூசருங்களை தான் நோக்கி போவீங்களா? இவங்கள மேலே ஆளுங்களாம் நோக்கி போக மாட்டீங்களா சொல்லுங்க? அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருமே சரி சம்பந்தம், புரியுதுங்களா? உங்களுக்கு வந்தாக்க ரத்தம், மற்ற நடுத்தர ஆளுங்களுக்கு வந்தாக்க தக்காளி சட்னியா சொல்லுங்க? அதனால தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச ஏதோ சமுதாய சேவை சில இது பண்ணுறேன். இப்போ நான் பேசுறது தப்போ ரைட்டோ நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல, புரியுதுங்களா? ஆனால் நடைமுறையில் உள்ளது தான் சொல்கிறேன். சமூக வலைதளத்தில் உங்களால் நல்லது பண்ண முடியாட்டியும் மூடிக்கிட்டு இருங்க. அடுத்தவனை வந்து அதை செய்ய விடாமல் இதை செய்ய விடாமல் நீங்கள் அதை தயவு செஞ்சு தடுக்க வேணாம், புரியுதுங்களா? எல்லாம் இந்த 1.5 GB நெட்டு பண்ணுற வேலை. எனிவே இந்த நேரத்தில் அனைவருக்கும் ரூட்டு போட்டு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மிக்க நன்றி. பொதுவாகவே நம்ம வந்து ஒரு காலையில் எழுந்த அப்புறம் ஒரு இதுக்கு ஒரு இடம் போகணுன்னாலே இந்த ரூட்டில் போனால் சரியாக வருமா, அந்த ரூட்டில் போனால் சரியாக வருமானு யோசிப்போம். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணும்போதும் நமக்கு இந்த ரூட்டு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அது மட்டும் இல்லை, ரூட்லேயே நிறையா ரூட் இருக்குது. இவனா நமக்கு ரூட்டை கொடுத்துட்டானா அப்படின்னும், அது கெட்ட ரூட்டு. அவன் சொல்கிறது நல்ல ரூட்டு தானே அப்படின்னு, நல்ல ரூட்டு இல்லையா? இந்த ரூட்டு இந்த டீமுக்கு, எங்கள் டீமுக்கு நல்ல ரூட்டாக தான் அமையும். இந்த படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய ரசிகர்களாக உங்களோட ஆதரவுன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். பல வார்த்தைகளை பேசுகிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். கூல் ஜெயந்தி பேசினதுக்கப்புறம் எனக்கு பேசலாமா வேணாமாங்கிற ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு. தட்டி எழுப்பி நம்ம கரெக்டாக பேசிடுவோமா இல்லை நமக்கும் கோவம் வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு. கண்டிப்பாக நானும் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன். நீங்கள் பேசி முடிச்சோன்னே தண்ணியை குடிச்சிட்டேன். நான் சரி கொஞ்சம் பொறுமையாக பேசுவேன் அப்படின்ட்டு. சந்தோஷம். சினிமாவில் கண்டிப்பாக வந்து ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நடிப்பு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப சந்தோஷம். இந்த வகையில் இந்த ரூட்டு படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன்.
அந்த பாப்பாவோட பாதரா பண்ணியிருக்கேன், குழந்தை என்னோட தகப்பனா பண்ணியிருக்கேன். அந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர் வந்து நான் வெளிப்படுத்தியிருக்கேன். தேங்க்ஸ் சொல்லணும் பாப்பாவுக்கு. உண்மையாகவே அவ்வளோ சுட்டி அந்த அம்மா. ஸ்பாட்டில் சும்மாவே இருக்க மாட்டான். நம்மளே சைலண்டாக இருந்தால் கூட அங்கிள் என்ன அப்படிங்க. ஆனால் வந்து அப்பா இருந்தால் நம்ம நடந்தாகணும் கதையில். சூப்பர், செம்மையாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். வாழ்த்துக்கள் தங்கம். அது இல்லாமல் ஹீரோ இப்போ சாரி அவர் நடித்ததோடு சரி, அதுக்கப்புறம் ரொம்ப கேப் விட்டேன், பேர் கூட மறந்துட்டேன் பார்த்துங்க. அந்த அளவுக்கு கவித்ரன். இல்லைப்பா, நான் நிறைய படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். நீ கேட்குற கேள்விக்கெலாம் நிறைய பதில் சொல்லணும். ஓகே, என்ன பேர் சொன்னீங்க? கவித்ரன் நண்பர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் காம்பினேஷனில் வந்தது. ஹீரோயினி காம்பினேஷனில் எனக்கு சீன் இல்லை. ஆனால் அவங்களும் எல்லாருமே ட்ரெய்லர் சாங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர். முதல்ல மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய நாள். ரொம்ப நல்லா பண்ணிடுங்க சார். ஆர்ஆர் ட்ரெய்லர் எல்லாம் சாங் எல்லாமே நல்லா பண்ணிடுறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீமே சொல்லப்போனால் என்னென்னா, ஒரு டைரக்டர்னால் நமக்கு ஒரு, நான் பேர சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அவர் கமர்ஷியல் டைரக்டர், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இந்த புது டீமோட பார்க்கும்போது எப்போ ஷூட்டிங்கை எடுத்தோம், எப்போ முடித்தோம், அவங்க ஷார்ட் கட் சொல்கிறது கூட அவ்வளோ இது பர்ஃபார்மன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நடித்து முடித்தோடனே டப்பிங் பேசும்போது ரொம்ப ஹாப்பியான, நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்ததுக்கு மணிகண்டனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையாக என்ன ஒரு நடிகனை இயக்குறது முழுமையாக வந்து ஒரு இயக்குனர் தான், நம்மலாம் கிடையாது. அப்படின்னா எல்லா படமும் ஓடி இருக்கணும் ஒரு நடிகருக்கு. அப்படின்னா நான் நடித்த படங்கள் எத்தனையோ படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இயக்குனர் தான் நான் நம்மளை வந்து உருவாக்குறது. அதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல இயக்குனருக்கு தலை வணங்குறேன். அதுமாதிரி பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும். அதனால் என்னுடைய ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் எல்லா டீமுக்கும். பேரஸ் சார், ஆரி, நண்பன் ஆரி, கூல் ஜெயந்த், எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷம். இந்த நேரத்தில் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ ஒரு அன்பு இருக்கும். இக்கட்டான நிலமையில ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டானா என்ன சந்திப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். முதல்ல ரூட்டுன்னு டைரக்டர் சொன்னார். நானும் என்ன ரூட்டா சரிங்க அப்படின்னு நினச்சிட்டேன். நண்பர்கிட்ட ரூட்டுன்னு, ரூட்டுன்னா ஒரு மாதிரி படமா அப்படின்னு கேட்டப்பல, என்னங்க ஒரு மாதிரி படம்லாம் கிடையாதுங்க, ரூட்டு மனுஷனுடைய வாழ்க்கை முறை, இதைத்தாங்க டைரக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னேன். எனக்கு இதில் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சு நிறைய படங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் எல்லா டீமுக்கும். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளர் தங்கபாண்டியனுக்கு என் வாழ்த்துக்கள். நான் அவருடைய கனவை ஒத்தி வச்சுட்டு தன் நண்பன் கனவை நிறைவேற்றியிருக்காரு. அது பெரிய விஷயம். அந்த மனசுக்கே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரூட்டு இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் வந்து வெவ்வேறு மீனிங்கில் போயிடுச்சு. ஃபிகரு, சைட்டு, மேட்டர், தெரிஞ்சுருக்கேன் பற்றிலாம். அந்த மாதிரி ரூட்டு காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த ரூட்டுங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டேய் அவன் அந்த பொண்ணை ரூட்டு வருவான்டா அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், அப்பா நம்ம ரூட்டு கிளியர்ப்பா அப்படிம்பான். ரூட்டு வருதான் என்ன, தான் விரும்புகிற பொண்ணுக்கு நான் விரும்புங்கிறத தெரிவிக்கிற விஷயம் அது. அதாவது தான் விரும்புகிற பொண்ணை தன் வழிக்கு வரவழைக்க போகிற பாதை, அதான் ரூட்டு. இப்போ இந்த ரூட்டு ட்ரெயிலில் பார்க்கும்போது இது தான் விரும்புகிற பொண்ணுக்கு போகிற ரூட்டு இல்லை. இது ஒரு பொண்ணு, ஒரு புதுமை பொண் ஒரு புது ரூட்டை போட்டிருக்கு. ஒரு சில வசனத்தில் எனக்கு தெரிஞ்சு, அதை குறிப்பாக அவ்வளோ துணிச்சல் எழுத முடியாது. ஆனால் துணிச்சல் அந்த டைலாக்கை இயக்குனர் எழுதியிருக்காரு. பெண்ணுக்கு தான் காமம் அதிகமாக இருக்கும், நாங்களே அடைக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்னடான்ட்டு. அது உண்மை.
ஏன்னா இங்கே அடக்குற சக்தி வந்து பெண்ணுக்கு தான். அது வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி. புருஷனெல்லாம் பொண்டாட்டி தான் அடக்குவாங்க, எந்த பொண்டாட்டி புருஷன் அடக்கவே முடியாது. அதே மாதிரி நாட்டில் ஒரு பெண் இன்றைக்கி ஆளுக்கால் பேசியிருக்காங்களே, அத்தனை ஆம்பளையும் அடக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்குள்ள அந்த ஆளுமை இந்த ஆளுக்கும் வராது. அது மாதிரி பெண்ணுனாலே காமத்தை மட்டும் இல்லை, இந்த அகிலத்தையும் அடக்கிற சக்தி உண்டு பெண்ணுக்கு. அது இந்த படத்து ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது. அந்த ரூட்டை தான் டைரக்டரில் போட்டிருக்காரு. அந்த ரூட்டு வெற்றியை நோக்கி செல்லணும். அப்புறம் இந்த படத்தோட கதாநாயகன் கவித்திரன், அவருக்கு என் வாழ்த்துக்கள். கதாநாயகி மதுமிதா, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆனால் அப்புக்குட்டி வந்து என்னோடய திருத்தணி படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் ஹீரோ ஆகிட்டார். அதுக்கடுத்து என்னோடய படத்துக்கு நான் நடிக்க கூப்பிட்டேன். எத்தனை நாள் அப்படின்ட்டார். ஒரு 3 நாள் அப்படின்னேன். டக்குன்னு பதில் வந்துருச்சு. கணக்கு போட்டுக்காரு, 3 நாள்னா பெரிய கேரக்டர் இருக்காது, நம்ம ஹீரோ பண்ணிகிட்ருக்கோம். 3 நாள் திருப்பி காமெடி ஆக்கிட்டு போல இருக்கு அப்படின்ட்டு 10 நாளுக்கு குறைஞ்சி நடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு தகவல். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலே. நம்ம இடத்துல காமெடி பண்ணார். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் கூப்பிடும்போது அவர் தான் வளரல, அவர் புகழ் வளர்ந்துருச்சு. நான் உண்மையிலே அப்போ கூட நினச்சேன், பெருமை நினச்சேன். ஓகே 3 நாள்லாம் வர முடியாது, அந்த சொல்கிற தீர்க்கம் இருக்குல்ல, அதுதான் மனுஷன் வளர்ச்சி. இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் தேசிய விருது வாங்கினது ஒரு சில ஹீரோக்கள் தான். கமல்ஹாசன், விக்ரம், நம்ம ஒரு சில ஹீரோக்கள் தான் தமிழ்நாட்டில் தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இன்னும் நம்ம உலகமே கொண்டாடுற நடிகர் துணை இருக்கார் சிவாஜி கணேசன், அவர் கூட தேசிய விருது இன்னும் கிடைக்கல. ஆனால் அப்புக்குட்டி வாங்கிட்டார். அழகுசாமி குதிரை அப்படிங்கிற படத்தில் அவருக்கு தேசிய விருது கிடைச்சது. அப்புக்குட்டி வந்து இந்த ஒரு பெருமை போதும் உங்களுக்கு சினிமாவுக்கு வந்ததுக்கு. சிவாஜி கணேசனுக்கே கிடைக்காத ஒரு விருது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா இதை விட உங்களுக்கு வேறு எதுவுமே புகழ் தேவையில்லை உங்களுக்கு. அவர் இன்னொன்று அவர் ஒரு காமெடியாக பண்ண காலகட்டும் சரி, அப்புறம் ஹீரோவாக பண்ண காலகட்டும் சரி, அந்த தேசிய விருது வாங்கின காலகட்டமும் நான் அந்த படம் பேசியிருக்கேன். மனுஷன் ஒரே மாதிரி தான், எந்த ஒரு தலக்குன்னு ஏற்றாமல் அந்த ஒரு மனுஷனா ஒரு பாமரன்கிட்ட உள்ள அந்த பாசம் வந்து இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு பேர் வாங்கி தரும். அப்புறம் இயக்குனர் மணிகண்டன்னாலே ஐயப்பன் தான் தானே, பிரச்சனை இருக்கதை செய்யும். உங்கள் படத்துக்கு மணிகண்டன் படத்திற்கு பெண்கள் கூட்டம் அதிகம் வரணும். அந்த மணிகண்டன் கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, இந்த மணிகண்டன் படத்துக்கு பெண்கள் கும்பலாக வரணும். அதை யாரும் தடுக்க முடியாது. அவங்க குற்றாலத்தை குடித்தாலும் சரி, குளியலூரில் குடித்தாலும் சரி, எந்த நதியில் குடித்தாலும் சரி. அவங்க கூல் சுரேஷ் கொஞ்சம் கோவப்பட்டார். பேரில் தான் கூல் இருக்குது, பேச்சில் கூலே காணும். மாதங்க என்ன பண்ணுது நீங்கள் ஏன் மாதங்கத்துக்கு கூப்பிட்றீங்க இவ்வளோ அக்கறையா? கூல் சுரேஷுக்கு ஒன்று, நீ தொண்டு செய்வா, நீ தொண்டு செய்யவா, நீ சேவை செய்யவா, நீ உதவி செய்யவா அப்படின்னு நம்ம எவனும் கூப்பிடக்கூடாது. அதை நாம தான் பண்ணோம். நீ என்ன பண்ண நம்ம எவனும் கேட்கக்கூடாது. அது கேட்டாலே நம்ம பண்ணுறதுக்கு அர்த்தம்லாம் போயிடும். ஃபஸ்ட்டு
நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனசாட்சி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் நம்ம ஆத்ம திருப்தி. இன்னொருத்தனை போய் நீ பண்ணுன்னு சொல்கிறது அது நமக்கு ஆத்ம திருப்தி தராது, ஆவேசத்தை தரும். அதை மைண்டில் ஏற்றக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க, அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார். நமக்கு அதில் அவன் என்ன பண்ணால் அவளுக்கு என்ன, நம்ம என்ன பண்ணோம். உங்களுக்கு ஆத்ம திருப்தி இருக்குது, ஆத்ம திருப்தி. ஏன்னா நிறைய சேவை செய்கிறீங்க, களத்தில் இறங்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்க. இன்றைக்கி மாஸ்டர் தமிழ் சிங்கம் ஜாக்குவார் தங்கம் அவர் இன்னைக்கு ஒரு முழு திருப்தியோட ஆத்ம திருப்தியோடு அவங்க உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் துண்டு பண்ணியிருக்காரு, தமிழனுக்கு சேவை செஞ்சுருக்காரு, கஜா புயலில் போய் இறங்கி அவர் உதவி பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆத்ம திருப்தி இருக்கும். அப்போ நடிகர் ஆரி நான் ரொம்ப பெரிய ஒரு நடிகர். நம்ம இங்கேருந்து உதவி பண்ணுறதுலாம் பெரிய சொன்னால் களத்தில் இறங்கி வேலை பண்ணுறது இருக்குல்ல, அது தனி வீரம். அது வீரம், அது ஒரு திறமை. அந்த மனசு இருந்தால் தான் களத்தில் இறங்க முடியும். நிறையா ஒரு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் செய்தியிலையும் ஆர்வி பண்ண சேவைகள்லாம் பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு, நம்ம கூட போயிருக்காமே அப்படின்ட்டு நான் வியந்திருக்கேன். அவர் வெறும் நடிகரில், அவர் மனிதர் முதல்ல, அப்புறம் தான் நடிகர். அப்புறம் கேப்டன் விஜயகாந்தை பற்றி மாஸ்டர் சொன்னார். அவர் தமிழ் நடிகர்கள்லேயே சிறந்த நடிகர் விருது வாங்கியிருக்கலாம், தேசிய விருது வாங்கியிருக்கலாம், எத்தனை விருதுலாம் வாங்கியிருக்கலாம், மாநில விருதுலாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிறந்த குடிமகன் அப்படிங்கிற ஒரு விருது வாங்கினவர் அவர் தான். சிறந்த குடிமகன் விருது 1000 விருதுகளுக்கு நடிகர் 1000 சிறந்த நடிகர் விருதை விட சிறந்தது. அது நடிகனுக்கான விருது இல்லை, அது மனிதனுக்கான விருது, மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட விருது. அது அவங்க தமிழ் வாங்கியிருக்கான பெருமை சேர்ந்தது. இந்த உதவிகள் சேவைகள் இது வார்த்தை இல்லை சார், அது புண்ணியம். ஒரு சின்ன ஒரு கதை, பெருசாக சொல்லிட மாட்டேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு நிறைய உதவி செய்யணும், நிறைய சேவைகள் செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும், ஏழை பசங்களுக்கெல்லாம் கல்விக்கு உதவணும், இப்போ நிறைய ஒரு கனவுகள். ஆனால் மனைவிக்கு ஆடம்பர செலவு தான், இதில் ஈடுபாடு இல்லை அவங்களுக்கு. பிறந்த நாளைக்கு பெருசாக ஆடம்பரமாக ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது, பெரிய பெரிய சர்க்கிளில் பார்ட்டி வைக்கிறது, இந்த மாதிரி தான். அப்போ புருஷன் சொல்லியிருக்காப்புல, சரி அதெல்லாம் பண்ணிக்கோ, ஒரு அனாதாசிரமத்துக்கு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் இப்போ வேணாம், எதை சொன்னாலும் அதெல்லாம் இப்போ வேணாம். அப்போ கேட்டுக்காரு, நீ எதுவுமே இப்போ வேணாங்கிறிய, அப்போ தான் பண்ணுவேன்ட்டு. அதுக்கெலாம் வயசு இருக்குது, இப்போ போய் தர்மம் புண்ணியம்ட்டு இந்த வயசுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்ருக்காப்புல. இவளுக்கு எப்போரா புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு நாள் மனைவியை கூப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிருக்காப்புல. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு ஒரு சின்ன குடுவை எடுத்துருங்க, நானும் ஒய்ஃபை கூப்பிட்டு இந்த குடுவையில் ஒரு சின்ன பெரிய பெரிய கல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருக்காப்புல. அது பெரிய பெரிய கல்லாம் எடுத்து குடுவையில் மனைவி போட்டிருக்கா. அப்புறம் அது ஒரு சின்ன சின்ன கல்லாம் எடுத்து இதை போட்டுருக்காப்புல. அதையும் கொஞ்சம் போட்டிருக்காப்புல, அது கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு. கடைசி என்ன பண்ணாப்புல, இப்போ இந்த மணல் அள்ளி குடுவையில் போடு அப்படின்ட்டுருக்கான். இப்போ இந்த ஒய்ஃபு மணல் அள்ளி குடுவையில் போட்டு இருந்திருக்கு. அந்த கல்லுக்கு இடையில இருந்த கேப்பில் ஃபுல்லாக மணல் ரெம்பிருச்சு. எல்லாம் முடிச்சோன்னே, எனக்கு இங்கேயும் இதெல்லாம் சொல்லிக்கிறீங்க எதுக்குங்கன்னாப்புல. இப்போ கணவன் சொன்னால், இதே முதல்ல இந்த குடுவை ஃபுல்லாக மணலை ரெப்பிட்டுருந்தா நிறைச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த கல்லெல்லாம் போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அது போட முடியாது அண்ணாப்புல. அப்போ சொன்னாரான், இது
இந்த பெரிய கல்லுங்கிறதுலாம் ஆடம்பர செலவு. இதில் வந்து பெரிய பெரிய கல்லுகள் இதெல்லாம் ஆடம்பர செலவுகள். மணல் வந்து ஆடம்பர செலவு. நீ பண்ணுற இதெல்லாம் ஆடம்பர செலவு. மணலில் ஃபஸ்ட்டு போட்டு ரெப்பிட்டேன்னா பின்னாடி இது பெரிய இல்லைங்கிற புண்ணியம் இருக்கு, இதை போடவே முடியாது. ஆனால் பிகினிங்லேருந்தே இந்த புண்ணியங்களெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் பின்னாடியுமா இந்த ஆடம்பர செலவு மணலுங்கிறத போட முடியும். நீ முதல்ல ஆடம்பரத்தை போட்டு ரெப்பிட்ட, அதுக்கப்புறம் புண்ணியங்களை சேர்க்க முடியாது. அதனால் புண்ணியம் தர்மம் பண்ணுறதுக்கெலாம் வயசு காலங்களும் இல்லை. நினைக்கிறப்போ ஒருத்தர் தேவைப்படுறப்போ பண்ணிட்டு போகணும். பயணத்தில் யாராவது தேவைப்படுதோ அப்போலாம் புண்ணியம் தர்மங்களை பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஆடம்பரம் எப்போனா பண்ணிக்கலாம். சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃபுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க தானம் தர்மம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஏன் சொல்கிறோன்னா, இப்போ ஆரிக்கெலாம் ஒரு 50 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னா போயிட்டே இருக்கும். இந்த வயசுலேயே இவர் குல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் நம்ம மாஸ்டர் எல்லாருக்கும் இருக்குன்னா இதெல்லாம் புண்ணியத்தை நீங்கள் செஞ்சுட்டே போகிறீங்க. நமக்கான வசதி வாய்ப்புகள் ஆண்டவன் கண்டிப்பாக அந்த மடலுங்கிறத அவன் போடுவான். அதனால் நம்ம மக்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் உதவி பண்ணுவோம். அந்த ரூட்டில் நம்ம போவோம். இந்த ரூட்டு ஒரு சொன்ன மாதிரி ரூட்டு நல்ல ரூட்டாக போட்டிருக்கீங்க. இது ஒரு வெற்றியை நோக்கி, வெற்றிங்கிற கோட்டை நோக்கி இந்த ரூட்டு போகட்டும். இந்த படத்தின் மூலம் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் பெரிய வெற்றியை ஈட்டு தர ஆண்டனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டாங்க. மற்ற விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி ஆனால் படம் விழாக்களில் படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிடுவோம் உணர்ச்சி மிகுதியில். இந்த படம் சார்ந்து முதல்ல அந்த விஷயத்தில் மறக்காமல் நம்ம பேசிடுவோம். இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்கள் பல படங்களுக்கு இசையமைச்சு மேலும் நல்லா வளரணும்னு வாழ்த்துறேன். அதே முதல்ல பாடலாசிரியர் தம்பி, உங்கள் பேரெலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஏதோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ரொம்ப எளிமையாகவும் இயல்பாகவும் பேசின ஒரு மனிதர் பாடலாசிரியர். தமிழ் எப்பவும் உங்களை கைவிடாது பிரதர். தமிழை எப்படி மாற்றி எப்படி எழுதினாலும் அதுதான் இன்றைக்கி உங்களை சோறு போட்டுட்ருக்கு. அதனால் நீங்கள் தமிழை வந்து சென்னை பாஷையில் எழுதினாலும் சரி, இல்லை இலக்கியமாக எழுதினாலும் சரி, தமிழ் காலத்துக்கு உங்களுக்கு சோறு போடும். அந்த வகையில் இன்றைக்கும் இளையராஜா பாட்டுகளை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தமிழ் அங்கேயும் வாழ்ந்துட்டுருக்கு. அதே போன்று இயக்குனர் ஒரு படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இங்கே வந்திருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதே போன்று தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக பேசினார். அதாவது என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்த்துட்டு, நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த வார்த்தை தான் வந்து இந்த படத்தோட முதல் வெற்றி. ஏன்னா படத்தை சரியாக எடுக்கலை, படத்தை இழுத்து விட்டார், செலவெழுத்து விட்டார் அப்படிலாம் சொல்லாமல் முழு மனநிறைவோடு அவர் சொன்னார். பார்த்தீங்களா, அதுதான் முதல் வெற்றி, இயக்குனருக்கான வெற்றி. இந்த படம் பாசிட்டிவான ஒரு விஷயமாக அவர் சொன்ன விஷயம். அதே போன்று நடிகைகள் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அங்கே ஒரு தம்பி உட்காந்து சவுண்டு கொடுத்துட்டே இருந்தீங்களே, கொஞ்சம் எந்திரிங்க தம்பி. அவர் தான் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் அங்கேருந்து யாராவது எட்டிலாம் யாருப்பா அங்கேருந்து ஒரு சவுண்டு வருது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாங்களே, அவருக்கு நம்ம வந்து ஒரு கை தட்டி கொடுத்துருவோம். இந்த விழாவுக்கு வந்து எப்போவுமே ஒரு விழாவுக்கு வரும்போது இப்போ எதுக்கு அவர் கைதட்டணும், அவர் ஏன் அட்டென்ஷன், அவர் பாருங்க இப்போ குளிக்கிறாரு, இங்கிட்டு போகிறாரு, அங்கிட்டு தெரியுறாரு, அவர் கீழே குடிஞ்சிக்கிட்டே சவுண்டு கொடுத்தாரு. இப்போ நிற்க வச்சவொடனே அவர் அப்படி இப்படி கொஞ்சம் சங்குச்சப்படுறாரு. எதுக்கு இப்போ நம்மளை எழுப்பி விட்டு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு. அவர் வந்து நம்ம கதாநாயகனுடைய நண்பர் நினைக்கிறேன். நண்பர் தானே? நண்பர் தானே? அந்த நட்புக்கு தான் வந்து, அதாவது லவ் மேரேஜ் பண்ண உடனே அப்பா அம்மா யாரும் வரமாட்டாங்க. எதானாலும் மச்சான் கூட நாங்கள் இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வர்ற முதல் விஷயம் நண்பன் தான். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நண்பராக வந்து உற்சாகப்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல, பெரிய ஹீரோக்கு மட்டும் தான் நான் கைதிட்டுவான், உனக்கு நான் தட்டுறேன்னா வந்து இன்னைக்கு உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நட்புக்கு மரியாதை.
அது ரொம்ப சந்தோஷம். உற்சாகம் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்ம அப்புக்குடி என்ன பேசும்போது கவுண்டர் அடிக்கும்போது டைரக்டர் ஐயோ என்ன ஏதாவது பேசிகிட்டு இருக்க போகிறாரு, அப்புக்குடி கோச்சுக்கு போகிறாரு அப்படின்னு நினச்சாரு. ஒன்றும் இல்லை, உங்கள் அன்பு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உட்காருங்க. அவர் பேரே அன்பு, ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களுக்கு வந்திருந்தாலும் அவருக்கு வந்தாலும் அது காட்டி கொடுக்கல பார்த்தீங்களா, அவர் காட்டி கொடுக்கல பார்த்தீங்களா நட்பா. ஆமாம்மா, அவரும் என் நண்பன் தான். அதுதான் சொன்னேன், நண்பனின் நண்பனும் நண்பன் சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இந்த விழாவுக்கு வந்தவங்கள பல பேருக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்கு. ஆனால் சம்மந்தம் இல்லாத சில பேர் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுவும் நட்பின் அடிப்படையில் மட்டுமே தான். நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க. அவருக்கு அண்ணா வந்து உங்களுக்கு கை கொடுக்க வந்தார், நீங்கள் கவனிக்காமல் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டீங்க. அதாவது ஒரு இல்லை நீங்களும் வேணும்னு செய்யல, அவர் இயல்பாக வந்து அண்ணா வந்து விஷ் பண்ணுறதுக்கு என்னன்னா ஒரு விழா பண்ணும்போது வந்தோடனே இயக்குனர் தேடி வந்து பார்த்துட்டு போயிட்டார். ஏன்னா அவர் எனக்கு ஃபோனும் பண்ணல, இந்த விழாவுக்கு வாங்க நான் அவரும் கூப்பிடல. எனக்கு தெரிஞ்ச பேரரசு அண்ணனே அப்படி தான் நடந்துருக்கீங்க. செல்வராஜ் கூப்பிட்டு போகிற அண்ணன் முக்கியமான விழா வந்துடுங்க அண்ணே அப்படின்னா. பெரிய படங்களுக்கு கூட சில நேரங்கள் போக முடியாத சூழல் இருக்குது, சில நேரங்கள் நான் போகிறதும் இல்லை. சிறிய படங்கள் யாருமே வரலைன்னா நம்பிக்கையாக கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இந்த மேடையில் அதை மறுபடியும் உறுதி பண்ணுறேன். உங்கள் பட விழாவுக்கு எந்த ஹீரோக்களும் வரலைன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து வீட்டில் கூப்பிடணும் இல்லை, உங்கள் பிஆர்ஓட்ட சொல்லி கூப்பிட்டீங்கன்னா போதும். அதனால் முடிஞ்சால் கட்டாயம் நான் வந்து கலந்துப்பேன். அந்த வகையில் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த வகையில் அதுதான் வந்து ஏன்னா சிறிய படங்களை நம்ம வந்து தூக்கி விடுறதுக்கான ஆட்கள் இல்லை. இப்போ நான் வரும்போது என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து இந்த பட விழாக்களில் என்னை பற்றி பேசணுங்கிறது அவருக்கு அவசியமே கிடையாது. இந்த படம் சார்ந்தா அண்ணன் பேசியிருக்கணும், ஜாபகர்த்தங்கம் பண்ணேன். ஆனால் சக மனிதர்களை பாராட்டணும், சக மனிதர்களை நம்ம தூக்கி விடணுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் பாராட்டிட்டாரு இவர். அவர் கூல் சுரேஷ் வரைக்கும் அந்த மனோபாவம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரியான ஒரு விழாக்களில் நாம் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்கும். அந்த வகையில் மனதார பாராட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. நட்பாக இங்கே இவ்வளோ பேர் கூடியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது கைதட்டுறது, டைரக்டருக்காக இருக்கட்டும், நம்ம கூல் சுரேஷ்காக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே கைதட்டு தேட்டரில் வந்து எல்லா மக்களும் பார்த்துட்டு பாராட்டும் போது அங்கே தான் ஒரு உண்மையான படம் வெற்றி அடையுது. சிறிய படத்துக்கான அடுத்த துவக்கம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதற்கான விஷயங்களை நம்ம இங்கே பிரார்த்திப்போம். அடுத்து ரூட்டுங்கிற ஒரு டைட்டிலுக்கு எல்லாருமே ஒவ்வொரு ரூட் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ரூட் இருக்கும். நான் ஒரு ரூட்டு போட்டு தான் இங்கே வந்து சென்னையில் போராடி இன்றைக்கி ஒரு ஹீரோவாகி நம்மளும் ஒரு 8 படம் நடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் கவலைப்படாதீங்க, 4 படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், நீ இப்படியே போயிட்டு இருக்க, படமே நான் நடிக்க மாட்டேங்கிறேன், நீ பாட்டுக்கு இந்த பண்ணுற அதை பண்ணுற சம்பவம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கேன்னு. நிறைய பேர் கூட என்ன அடிக்கடி கேட்க மாட்டாங்க. முதல்ல படம் சொல்ல கதை சொல்கிறதுக்கு முன்னாடி, சார் நடிக்கிறீங்களா இப்போது, ஏன்னா நீங்கள் வேறு ஏதோ வேலைகள்லாம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சமூகம் சார்ந்த அப்படின்னு. அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு டெல்டா தமிழ்நாட்டுக்கு ஒரே எம்ஜிஆர் தானே, அவர் மட்டும்தான் எப்பவுமே. அதனால எல்லாருமே இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஆகணுங்கிற பிரச்சனை தான், பல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அது சொன்னவொடனே பல விஷயங்கள். இப்போ சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் பேசினார், சினிமாவில் ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியலங்க. ஏன் இந்த பிரச்சனை யாருமே சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியுமான்னு கேட்டார். தெரியலையே அப்படின்னு கேட்டேன். பிரச்சனையை தீர்த்துட்டா நீங்கள்லாம் வந்து சினிமா பற்றி யோசிக்க மாட்டீங்க, நீங்கள்லாம் அரசியல் பேசிட்டு அரசியலுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, அதனால தான் பிரச்சனையை தீர்க்காமே வச்சுருக்காங்க. நீங்கள் சினிமாவை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், வேறு எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொன்னார். பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்டு இருந்தார். அந்த காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒழுங்காக அவங்கள சினிமா பண்ண விடலைன்னா அதனால தான் அவங்க அரசியலே பேசிகிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அவர் ஒன்று சொன்னார். இப்போது எல்லாருக்கும் ஒரு ரூட்டு போட்ட மாதிரி இப்போ இந்த படத்துக்கான ஒரு ரூட்டை போட்டு, டைரக்டர் ஒரு ரூட்டை போட்டு, ப்ரொடியூசர் வந்து தேட்டருக்கு ஒரு ரூட்டை போட வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போது எலெக்ஷன் வர நேரம், எல்லோரும் வந்து தொகுதி பங்கீடுகள் கூட்டணியை பற்றி பேசுகிறாங்க. இப்போ இந்த ரூட்டுக்கு எந்தெந்த தேட்டர்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யாரெல்லாம் சீட்டு கொடுக்க போகிறாங்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.
அடுத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த சிறிய படங்களுக்கு தயவு செஞ்சு குரல் கொடுக்கணும். இதை யார் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ முறையாக அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கணும். ஏன்னா இருக்கிறவங்க மட்டுமே சீட்டை வாங்கி ஜெயிக்க முடியும் அப்படின்னா இல்லாதவன் படம் எடுக்கிறதுக்கான தேவையே இல்லாமல் போயிடும். அதனால் இருக்கிறவன் இல்லாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமான சம உரிமையாக தேட்டரில் வந்து படம் கிடைக்கணும் அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எப்போவுமே இருக்கிறவங்க மட்டுமே நம்ம வாழ்ந்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இல்லாதவன் வந்து எப்போவுமே தாழ்ந்துக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அதிகாரம் பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு மோசமான சூழலை தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்திருக்கு. இதில் மிக முக்கியமாக நம்ம அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கியிருக்கோம். தினத்தந்தி இப்போ ஒரு பேப்பர் ஆட் நேற்று பார்த்துருப்பீங்க. ஒரு முழு பக்க விளம்பரம் வந்து பாபி சிம்மாவுடைய ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து அமேசான் பிரைம் டைம் கொடுத்துருந்தாங்க. இதே இந்த படம் தயாரிப்பாளர் அவர் செய்ய முடியும்னாலே நீங்கள் பண்ண முடியாது. கவுன்சில் அலோவ் பண்ணாது. ஒரு ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஆனால் அமேசான் பிரைம் டைமுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போது சிறிய படங்கள் மேலும் தற்கொலைக்கு நிகரான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அமேசான் பிரைம் டைமோ நெட்ஃப்ளிக்ஸோ இனிமேல் பெரிய பெரிய விளம்பரங்களை கொண்டு வருவாங்க, டிவியில் அடித்து தள்ளுவாங்க. இந்த படங்கள் தேட்டருக்கே வர முடியாத சின்ன படங்கள் ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழலில் மறுபடியும் தள்ளப்பட்டிருக்கும். அப்போ அங்கே என்ன நடக்கும்னா அந்த 10 பேர் 15 பேர் படங்கள் தான் தேட்டருக்கு போகும். சில படங்கள்லாம் தேட்டருக்கே போகாது, டைரெக்டாக வந்து கேபிள் டிவியில் போட்டுக்குங்க இல்லை ஆன்லைனில் போட்டுக்குங்கிற ஒரு அவலமான நிலை வரும். அதனால் ஊர் ரெண்டு பட்ட அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்மெல்லாம் ரெண்டாக பிரிஞ்சிருக்க, ஆளும் கட்சி எதிர்கட்சி மாதிரி நம்ம சினிமாக்குள்ளேயும் நம்ம வந்து 2 அணியாக எல்லா இடமே இருக்கிறோம். விஷால் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராயிறதை விட இங்கே முக்கியமாக ஒன்று சொல்லப்பட வேண்டியது இருக்குது. விஷாலுக்கும் நான் இங்கே வந்து ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போது சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டது. இப்போ தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு. யார் மேலே தப்பு, இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், அடுத்து ஷோகாஸ் நோட்டீஸ் அவங்க மேலெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது. நம்ம அரசாங்கம், நம்ம போலீஸு, நம்ம வரி பணம் கட்டுறோம், நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் மேல் ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விட்டு 13 பேருக்கு மேலே அங்கே இறந்தாங்க. அது மாதிரி ஒரு சூழலில் நமக்கான பிரச்சனையை நாமளே தீர்த்துக்காமல் நாமளே அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தீர்வே வராது. ஒரு கும்பல் வந்து தீர்வே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உட்காந்து நீங்கள் பேசி சரி பண்ணிக்கவில்லை தவறுனால் மிகப்பெரிய பிரச்சனையை தேட்டர் படம் எடுக்கிறவங்களாம் சந்திக்க வேண்டியிருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே முதலீடு பண்ணி மொத்த சம்பாத்தியத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு இப்போவே வந்து அதான் அடிக்கடி நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கேன். தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஆப்பை உருவாக்குங்க, ஒரு தளத்தை தயவு செஞ்சு உங்களுக்குன்னு உருவாக்குங்க. நமக்கான வலைத்தளங்களை, நமக்கான ஒரு பிஸ்னஸ் செக்டாரை நம்ம உருவாக்கி கட்டமைக்கலை அப்படின்னா மொத்த வியாபாரமும் அங்கே போய்டும். இனிமேல் ஆன்லைனில் தான் உங்களுக்கு படம் பார்க்க போட வராங்க. எவ்ரிடே எத்தனை பேர் படம் பார்க்கணுங்கிறது முதல்ல கட்டமைக்கப்பட்டுரும். அதுலேருந்து ஷேரிங் உங்களுக்கு வரப்போகுது. இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நம்ம நகரணும். அடுத்த விஷயமாக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விஷாலுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நீங்கள் இனிமேல் எடுக்கிற ரூட்டு வந்து எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா, நாம் எப்படி நடிகர் சங்கத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்று பண்ணோம் அப்படின்னா, இளைய தலைமுறை நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா, எதிர்த்து ஒரு விஷயத்தை அரசியல் பண்ணி ஜெயிக்க வேண்டாம், அவர்களையும் அரவணைத்து அன்போடு சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அங்கே வந்தோம். அவங்களாம் நம்ம நடிகர் சங்கத்து உறுப்பினர்கள்லாம் அவங்க நம்ம எதிரி கிடையாது. அவங்களும் படம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். பிரச்சனைகள் எல்லாருக்கிட்டே இருக்குது. அதுக்கான சரியான தீர்வு வந்து சண்டை போடுறதோ நடுவீதிக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறதோ கிடையாது. அதே போன்று அங்கே ஒரு தவறு இப்போ நடந்திருக்கு, போட்டிருக்காங்க. தவறுக்கு தண்டனை கொடுப்பது மரபா இருக்கலாம், ஆனால் தவறை மன்னித்து வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை விஷால் ஒரு முடிவை வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க மேலே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறத உட்காந்து பேசுங்க. அவங்களுக்கு அதை மன்னிப்பை நீங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அவங்களும் சேர்ந்து உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா இங்கே தவறு செய்வதை திரும்ப மன்னிக்கிறத விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் நமக்குள்ள அப்படின்னா பிரச்சனை தீரவே தீராது. இதை வந்து குறைச்சு நல்ல சினிமாக்கள் எடுப்பதற்கான சின்ன சின்ன முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சினிமாவில் சினிமாவை ரீவாம் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இந்த அண்ணன் சொன்ன மாதிரி சிடிலாம் காண போயிடுச்சு. இப்போ
அடுத்த தொழில்நுட்பத்துக்கு வந்துருச்சு. இந்த டெக்னாலஜி ஆப்லையும் இன்டர்நெட்லையும் படத்தை வந்து இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஒரு செக்டாரில் படத்தை பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பாம்பேலேருந்து ஆயிரக்கணக்கான வெப்சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன முதலீடாளர் பணத்தை கொடுத்து கரெக்டாக வெப்சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த பிஸ்னஸை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம விழிச்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து ரூட்டு போட்டு கட்டமைக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கு. ஏன்னா வந்து ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணி அவர் ஒரு ரூட்டு போட்டார், இபிஎஸ் ஒரு ரூட்டை போட்டு சிஎம் ஆகிட்டார். அது மாதிரி இந்த படங்களுக்கு சிஎம் ஆன அவர்கிட்ட ஒரு ரூட்டை போட்டு இந்த படத்துக்கான விஷயங்களை பேசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார் அண்ணன். ஸோ அது மாதிரி சினிமாவுக்கான ஒரு ரூட்டை நம்ம எல்லாரும் போட்டு யார் ஆட்சியில் வச்சாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அதே மாதிரி எலெக்ஷன் வரப்போது நீங்கள் யாருக்கு ரூட்டை போட்டு யாருக்கு ஓட்டை போடணுங்கிறத முடிவு பண்ணி ஓட்டை போடுங்க. ஸோ அதனால் இந்த ரூட்டு படத்துக்காக வந்த அனைவரும் சரி, இந்த பத்திரிகை செயலாளருக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை, மக்கள்கிட்ட கொண்டு இந்த படத்தை சேருங்க. ஏன்னா நீங்கள் சேர்க்கலைன்னா இந்த படம் போய் சேராது. ஏன்னா அந்த படத்தில் பெரிய நடிகர்கள் நடிக்கலை, இவர்கள் நாளைக்கு பெரிய நடிகர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திறமையை அங்கீகரித்து கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியை ஊடகங்கள் உங்கள் கையில் அந்த பொறுப்பு இருக்குது, தயவு செய்து செய்யுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இணையவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், எல்லாத்துக்கும் மேலாக என் உயிருக்கு மேலான தமிழர்கள், தமிழ் மக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரூட்டு ஒரு நல்ல டைட்டிலாக இருக்குது. ரூட்டு ட்ரெய்லர் சாங்கு பார்க்கும்போது மிக அற்புதமாக டைரக்டர் இயக்கியிருந்தார். அவருக்கு நன்றி கலந்த வணக்கம். இந்த ரூட்டு உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு ரூட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்கள் கரகொல்லி மூலமாக. அதனால் அன்பு சகோதரர் தயாரிப்பாளர் தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு சின்ன வயசாக இருக்கார், ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தைரியமாக வந்திருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், நிச்சயமாக அடையணும். ஏன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த திரைத்துறையில் வந்து நிறைய படங்கள் எடுக்கணும். இது வந்து 2018 கடைசி எல்லையில் இருக்கும். 2019 எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல இன்பமும் சந்தோஷமும் நிறைஞ்சி வாழணுன்ட்டு இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது இந்த கிடைக்காது. இனிமேல் அடுத்த வருஷம் தான் நம்ம ஒருவேளை ஃபங்க்ஷனில் சந்திக்க வேண்டியது இருக்கலாம், ஒருவேளை சொல்ல முடியாது. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு தம்பி நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் பேரர் சார் வந்திருக்காருனாலே உண்மையிலே ஒரு மிகப்பெரிய டைரக்டர். விஜய், அஜித் போன்ற மிக பிரபலமான விஜயகாந்த் எல்லாரையும் வச்சு இயக்கிய மிகப்பெரிய டைரக்டர் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாருனாலே அந்த படம் வெற்றி அடையும்னு அர்த்தம். நிச்சயமாக அவர் வந்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஆரி சார் சொல்லும்போது தமிழனா பிறந்துட்ட காரணத்துக்காக அவர் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவரோன்னு ஒரு பயமாக இருக்குது எனக்கெல்லாம். அவர் மிகப்பெரிய நடிகராக இந்த தமிழ்நாட்டில், இந்த தமிழ் உலகத்தில் உலகணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்லை, தமிழ் இருக்கிற அத்தனை பேர் ஆசையும் அதாக தான் இருக்கும். ஏன்னா கஜா புயலுக்கு பாதிப்புன்னோடனே முதல்ல போய் அவர் அங்கே நின்னார், மழையோட நனைஞ்சிட்டு தொப்பி போட்டு அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தார். நான் கூட அதுக்கப்புறம் தான் போனேன், ஒரு வாரம் கழித்து தான் நான் போனேன். ஆனால் முதல் போய் நின்னார். ஏன் அப்படின்னா தமிழன்கிற ஈர உணர்வு நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று நடந்திருக்கேன்னு ஓடி போன அந்த உள்தமனுக்கு ஒரு கைத்தட்டல் போடுங்க அவருக்கு. ஏன்னா தமிழில் கையெழுத்து போடணுன்னு போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழில் கையெழுத்து போடணுன்னு, தமிழில் கையெழுத்து போடணுன்னு சேலத்தில் ஒரு ஏரியாவே வந்து இந்திக்காரவங்க மடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல தமிழர்கள் நுழையவே முடியாது. ஒரு கேட்டு போட்டாங்க, அது உள்ளே போக முடியாது. வியாபாரம் பண்ணுறவங்க கூட உள்ளே போக முடியாது. தமிழ்நாட்டில் தமிழன் உள்ளே போக முடியாது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்திக்காரங்க உள்ளே வரணும்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அது மாதிரி இங்கே ஒரு இடத்துல எழுதி போடுற தமிழர்களுக்கு இங்கே வீடு வாடகை கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்குது. யாரும் தமிழர்கள் இல்லாமல் அடுத்தவங்க கடையில் போய் வாங்காதீங்க. இது வந்து வேண்டுகோள். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம், நாளைக்கு உங்கள் பையன் நிலைமை என்னன்னு பாருங்கள், உள்ளே விட மாட்டாங்க. எப்படி இலங்கையில் வந்து தமிழர்கள் இல்லாமல் போனாமோ அது மாதிரி தமிழ்நாட்டிலே தமிழர்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை உண்டாயிடும். அதனால் தமிழர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருங்க.
தமிழ்னா நம்ம தாய், அந்த தாயை எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாதுங்கிற உன்னதமா ஒரு முடிவா இருங்க. எல்லாரும் இளைஞர்களுக்கு சொல்றேன், இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டா பெரிய மதிப்புலாம் கிடையாது. தமிழ்ல கையெழுத்து போடுறவன் தான் மதிப்பானவன். இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டா இங்கிலீஷ் தெரியாத மொழி, அதுல அது ஒரு மொழி, அது ஒரு உணர்வே கிடையாது. அம்மான்னு சொல்லி பாருங்க, மம்மின்னு சொல்லி பாருங்க. மம்மிங்கிறது பணம். ஒரு 300 வருஷமா ஒரு ஒரு என்னது வைக்கிறவங்க பிரமிட்ல வைக்கிற பணம் தான் மம்மி. ஆனால் அம்மாங்கிறது நம்மளை வளர்த்து ஆளாக்குன அந்த அம்மா. அந்த அம்மாவை எந்த இடத்துல விட்டு கொடுத்தாங்க? அந்த மொழி தான் தாய்மொழி, தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி எந்த இடத்துல விடாதீங்க. அந்த தமிழ் மொழியில கையெழுத்து போடணும்னு அவர் வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. தமிழ் மொழி அவர் ஒரு நடிக்கிறாரோ இல்லையோ அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. தமிழை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஆரி சார் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே இந்த நினைப்போம். அப்புக்குட்டி சார் உண்மையிலே அவர் வந்து ஹீரோவெல்லாம் வளர்ந்து பெரிய பெரிய நடிகர்கிட்ட நடித்து இன்னைக்கு வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ரூட் எனக்கு ஒரு பெரிய ரூட்டாக இருக்கணும், நிச்சயமாக அடுத்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ரூட்டாக இருக்கணுங்கிறது இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் சொன்னாங்க. பகவதி பாலா இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இன்னும் கேமரா எல்லாத்துலேயும் அவர் மிக திறமை வாய்ந்தவர். பல படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழ் திரைப்பட உலகத்துக்கு என்ன சொல்ல போனால் நிறைய நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு உன்னத எண்ணத்தோடு அவர் இருக்கிறாரு. இன்றைக்கி டைரக்டர் வந்து அவர்கிட்டோட சிஷியன் அப்படின்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. அவர்கிட்ட இருந்தாலே அவர் நிச்சயமாக ப்ரொடியூசரை காப்பாற்றுவார். தயாரிப்பாளருங்க பேசும்போது சொன்னார், தயாரிப்பாளர் காப்பாற்றுற டைரக்டர் அப்படின்னாரு. அதுக்கு முதல் காரணம் ரூட்டு போட்டு கொடுத்த பகவதி பாலா தான். இல்லைனா இது நடந்திருக்காது. ஏன்னா அந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்குங்கிறத நேரத்தில் சொல்கிறேன். அப்புறம் வந்து கூல் ஜெயந்த் இன்னைக்கு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசினாப்புல. நிச்சயமாக இப்படி இருக்கணும். தமிழனுக்கு ஒன்றுன்னா ஆக்ரோஷமாக இருங்க, தமிழனுக்கு ஒன்றுன்னா ஆக்ரோஷமாக இருங்க. இந்த கஜா புயல் பாதிச்சதுக்கு ஒரு 10 பைசா கொடுத்தா கூட அவன் தான் தமிழன். 10 பைசா கொடுத்துருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, அப்படி இத்தனை கோடி வாங்குறாங்க, 40 கோடி வாங்குறோம், 60 கோடி வாங்குறோன்றாங்க. யாரு கொண்டு போய் 60 கோடி போய் நம்ம கஜா புயலுக்கு நம்ம தமிழர்கள் கொடுத்தாங்க? யாருமே கொடுக்கல. நம்ம தமிழர்கள் மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்து முதல்ல போய் ஆறி நின்னார், அங்கே போய் நின்னார். மழை கொட்டுது, நான் பார்க்குறேன், மழை கொட்ட கொட்ட அவர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த எண்ணம் யாருக்கு வருது? அந்த எண்ணம் இப்போ விஜயகாந்த் கேப்டன் இருந்தார், எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தால் கூட 50 லட்சம் கொடுத்து அனுப்புவார். அவர் நடிகராக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் 50 லட்சம் கொடுப்பாரு. இங்கே என்னன்னா போய் நிற்கிறவர் அவராக தான் இருப்பார். வேஷ்டியை கட்டிட்டு போய் நிற்பார். ஆண்டவன் அவருக்கு நல்ல உடல்நிலை கொடுத்து திருப்பி அதே மாதிரி அவர் செய்யணும்னு இந்த இடத்துல இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிறேன். இந்த ரூட்டு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாரும் மனசுலையும் இந்த ரூட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வேண்டிக்கிட்டு இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் குறிப்பாக வந்து தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு ரசிகர்களே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு ஒரு பெரிய உணர்வுபூர்வமாக இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் ஓட்டுறதுக்கான முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இப்போ நம்ம தேட்டரில் போய் படம் பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல. என்னன்னா பெரிய ஸ்டார் நடித்த படத்தை 3000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் புதுமுகங்கள் நடித்த படத்தை 3 தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒழியணும், இது ஒழிக்கணும். நான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், ஐயா மாண்புமிகு அமைச்சர் அவர்கிட்ட போய் பேசியிருக்கேன். இதுக்கு மாதிரி எங்களுக்கு வந்து ஏபிசின்னு பிரித்து கொடுங்க, பியில் வந்து கொஞ்சம் இது படம் கொடுங்க, எங்களுக்கு கண்டிப்பாக தேட்டர் வேணும். எல்லா தேட்டர்லையும் பெரிய நடிகை படம், சின்ன படம் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனும் படம் எடுக்க தானே வந்திருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? அதனால் இந்த முடிவு வந்து நான் அரசாங்கத்தில் பேசியிருக்கேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். சின்ன பட தயாரிப்பாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலை. பெரிய பட தயாரிப்பாளருக்கு நம்ம வழி தெரியும். அவங்களும் சின்ன படம் எடுத்து தான் பெரிய படமாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த வழி தெரியணும். இந்த சிறு படங்களுக்கு வழி விடணும். ஏன்னா நம்மளை மடக்கிக்கிறோம். நீங்கள் 3000 தேட்டர் போனால் சின்ன படம் எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ரிலீஸ் பண்ண தேட்டர் எப்படி கிடைக்கும்? இன்றைக்கி வந்து தேட்டர் கல்யாண மண்டபம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தேட்டர் கல்யாண மண்டபம் ஆச்சுன்னா 15 தேட்டர் உருவாகிருக்கு. அதான் உண்மை. படத்தை என்றைக்கும் யாரும் அழிக்க முடியாது. திருட்டு வீசிட்டு போனாங்க, திருட்டு வீசிட்டு தான் வளைஞ்சு போச்சு. இப்போ நெட்டுங்கிறாங்க. இந்த அரசாங்கம் நினச்சா நெட்டை ஒரே ஒரு நிமிஷத்தில் நெட்டை காலி பண்ண முடியும். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வரும். திரைப்பட உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நிச்சயமாக வரும். இப்போ கன்னடத்தில் ஒரு படம் எடுத்தாக்கா என்னன்னாக்கா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உடனே 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அந்த கன்னடத்து மொழியை வளர்க்குறாங்க. நம்ம தமிழ் மொழியை வளர்க்கணும். இந்த அரசாங்கம் தமிழ் மொழியை வளர்க்கணும். இது வந்து தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு தான் இந்த படம் எடுக்கிறது. நாங்கள் சம்பாதிக்கிறதுக்குன்னு எல்லாரும் எடுக்க முடியாது. யார் எடுக்கிறாங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட சொல்வார், என் சாவிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் பாரு. என் சாவிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் சொன்னார் புரட்சி தலைவர் அவர்கள். ஏன்னா அப்போ வந்து உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக அம்மாவை மதிக்கணும், அப்பாவை மதிக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற படம் எடுத்ததுனால மக்கள் எல்லாமே நல்லதே நினச்சாங்க. இன்னைக்கு வந்து அம்மாவை உதைக்கணும்,
அப்பாவை குடிக்கணும், அப்பா கிட்ட தண்ணி ஊற்றுறா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும்னு கேட்போம். அந்த மாதிரிகள் படம் டைரக்டர் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இப்போது ஒரு தம்பி இப்போ சொன்னாப்புல, நான் வந்து சாங்கு தமிழில் கொஞ்சம் அப்படி எழுதுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் இன்னைக்கும் இரவில் பாட்டு கேட்குறது அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். அதுதான் உண்மை, யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இந்த குத்து சாங்லாம் ஒரு நிமிஷம் அப்படி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, அதான் உண்மை. அப்புறம் நம்ம தமிழ் நடிகர் நம்ம ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். தம்பி நீங்கள் நல்லா வரணும், ஒரு நல்ல உடம்பை நல்லா வச்சுங்க, நல்லா வரணும். அதே மாதிரி ஹீரோயினி திருச்சி வந்து செம்பட்டு, அவங்க ஏர்போர்ட்டுன்னு சொன்னாங்க, செம்பட்டு. நீங்களும் தமிழ் நடிகை, அழகாக இருக்கிறீங்க, நல்லா வரணும். அப்புறம் கோபி சார் அழகாக பேசுகிறாரு, 4 வார்த்தை பேசினா அழகாக பேசினா, அற்புதமாக பேசினா, அவருக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய நடிகர் வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடைய, ரூட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எப்பவுமே அம்மாவும் அப்பாவும் மதிங்க. ஏன்னா எல்லாரும் புரட்சி தலைவர் தான் சொன்னார், வீட்டுக்கு வெளியே வந்தோன்னா அம்மா சில முன்னாடி 10 நிமிஷம் நின்று கும்பிடுவார். அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, அம்மாவுக்கு அம்மா இறந்துட்டாங்க தெரியுமா தெரியாது, ஆனால் 10 நிமிஷம் கும்பிடுவார். அதுதான் அம்மாவை பாதுகாக்கிறது, தாயை பாதுகாக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கோயிலில் தான் கருவறை இருக்கும், தன்னோட வயிற்றில் வச்சிருக்க கருவறை தாய் மட்டுமே. அந்த தாயை எல்லா இடத்துலையும் மதிங்க, எந்த இடத்துலையும் விட்டாதீங்க. தந்தை தான் கீழே இருந்தாலும் தான் புள்ள மேலே இருக்கணும், செத்தா கூட தன் பிள்ளைக்காக உழைக்கிற அந்த தந்தையை மதிங்க. அந்த தாயும் தந்தையும் மதிச்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதே மாதிரி உலகின் மூத்த மொழி தமிழ் மொழியை எப்போதும் மறக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இங்கிலாந்துல வந்து பாராளுமன்றத்தில் தமிழில் பாடுறாங்க. இங்கிலாந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அங்கே தமிழை பற்றி தெரியுது. தமிழ்ங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு, வார்த்தை. அந்த தமிழை மறக்காதீங்க. மறந்தீங்கன்னா தமிழை மறக்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். பெருமகிழ்ச்சி, உண்மையிலே மேன்மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படம், உண்மையிலே ஒரு நல்ல கதாபாத்திரம். மணிக்கு தான் அதை தேங்க்ஸ் பண்ணணும், ஏசி மணி. அவருக்கு தான் வந்து இந்த கதை எனக்கு நட்பு ரீதியாக ஒரு விஷயம் பண்ணதுனால தான் இந்த ஒத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகான தம்பி, உண்மையிலே நல்ல வேலை பார்க்குற ஒரு தம்பி, சிறந்த மக்கள், மேன்மக்கள் அனைவருமே. அதே மாதிரி தமிழ் தம்பியா அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து மேன்மக்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் மூத்த கலைஞர்களுக்கும் வணக்கம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வந்த மூத்த கலைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் உருவான விதத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது தப்பாக இருந்தால் எல்லாம் மன்னிச்சுங்க, அது எனக்கு சொல்லணும்னு ஆசை. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு ப்ரொடியூசரு, ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படம் வந்து நான் பண்ணல. அதுக்கு ரீசன் என்னென்னா, என் கூடயே இருந்த ஒருத்தன் வந்து இதோட நான் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறேன், வந்து என் கூட வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் கொண்டு போய் படம் பண்ணிட்டான். இதை நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இது வந்து ப்ரொடியூசருக்கான லீடு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சு ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டயத்தில் வந்து இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கேட்டு ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து ஆர் தங்கப்பாண்டி. அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. எல்லாரும் வந்து அவர் பெரிய நிறைய பணம் வச்சுட்டு அப்படி இருக்காருன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண சின்ன கடை வச்சுட்டு இருக்கிறது தான். அவர் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம், ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம், ஆனால் ஒருத்தன் ஒருத்தன் கெடுத்துட்டான்றதுனால இந்த படம் வந்து நிற்க வேணாம், நம்ம உருவாக்கின இந்த ஸ்க்ரீன் பிளே பேப்பரோட முடியாமல் ஸ்க்ரீன் வரைக்கும் வரணும், அதனால் என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போடுறேன். ஏன் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த மிடிலான படம் ஒரு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு வந்து அது ஒரு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. அதனால் வந்து அந்தளவுக்கு அவர் சினிமா நேசிச்சிருக்காருன்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அவருக்கு வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க பசித்திரை இயக்கம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அது அர்ஜுன் சுந்தர், என் ஃப்ரெண்ட்ஸ் அமர்நாத், எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி.
என் ஃபேமிலிலாம் வந்துருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து என்னோட குருநாதர் பகவதி பாலா சார், அது வந்து என்னென்னா வந்தவொடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. வந்தவொடனே வந்து இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக வரணும் அப்படின்னா சரிவா அப்படி சொல்லிட்டு சேர்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. பேசிக் கற்றுக் கொடுத்தாரு. அந்த பேசிக் வச்சு அப்படியே டெவலப் ஆகி வந்தால் அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் அப்புக்குட்டி அண்ணன், அவர் வந்து அவரை நான் ஒர்க் பண்ணும்போது உண்மையாக சொல்கிறேன், அவர் எனக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு வரல. அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா நான் ரெடி தம்பி அப்படி வந்துடுறாரு, பக்கத்துலேயே இருப்பார். நான் வந்து வரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிஹேவிங்காக அவர்கிட்ட இருக்காது. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் மைண்ட் கோபி அண்ணன், நான் ஃபோனில் தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னதுக்கு உங்கள் பிஆர்ஓ யார், இந்த படத்தோட மேனேஜ், இந்த டீட்டெயிலாம் எதுவுமே கேட்காம சரி ஓகே டேரக்டரா சரி ஆஃபீஸாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பேசி உடனே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கூல் சுரேஷ் அண்ணன், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹீரோயினி, அவங்க வந்து என்னென்னா அவங்க இந்த படத்தில் நடித்தது ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதனால தான் சொல்கிறேன். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி மதியம் வரைக்குமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணல, அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணல, வேறு ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நாளைக்கு ஷூட்டிங்கும் போது அந்த பொண்ணால் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு போய் பார்த்து அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸும் நான் பார்க்கல. ஃபேஸ் கட் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டைப்பான ஒரு கேரக்டரு, ஒரு பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு போராடுற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு போல்டான ஒரு ஃபேஸ் கட் வேணும் அப்படின்றத மட்டும்தான் நான் யோசித்தேன். அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் வச்சு கமிட் பண்ணேன். ஆனால் மறுநாள் காலைல ஃபஸ்ட்டு ஷாட் அவங்களுக்கு தான், ஆனால் வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துருன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் சொல்லிடுறேன். கவித்ரன், அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவரும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் குட்டி ஏமாஸ்ரீ, அவங்களும் வந்து செமையாக பர்ஃபார்ம்லாம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு எங்களை வாழ்த்தத்துக்கு வந்த மூத்த கலைஞர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது படத்தை பற்றி சொல்கிறேன். ரூட்டு, இந்த படம் எடுக்கிறதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் எடுத்தோம். நினச்ச நேரத்தில் நினச்ச டைமில் ரொம்ப எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் எடுத்திருக்கேன். அப்படி நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் 3 டீமு. ஒன்று வந்து ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், இன்னொன்று இந்த படத்தோட ஆர்டிஸ்ட். இந்த 3 டீமும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த படத்தை நான் நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சது. என்ன மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் வந்து இங்கே நிற்கும் போது வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரோட ஒரு குறைகளோடு வந்து நிற்பாங்க. ஆனால் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். அது காரணம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான். எனக்கு படம் ஷூட்டிங் போகும்போது இதுக்கே அவ்வளோ செலவாகுது, அதுக்கே எதுக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுமே அவர் கேட்கல. அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அவர் மச்சான் தான் கூப்பிடுவேன். மச்சான் இதுக்கு இவ்வளோ செலவாகுது மச்சான் அப்படின்னா சரி மச்சான் வாங்கிக்க மச்சான் அப்படின்னு சொல்லி. அதுவும் வந்து இந்த மாதிரி டெய்லி இன்கம் மாதிரி இந்த கடை வச்சு இப்படி பண்ணுறவங்களால வந்து டெய்லியும் ஒரு மாதிரி இந்த மாதிரி 50 ரூபா 1 ரூபா வேணும் அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்து சிரிச்ச முகத்தோடய பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த அவரோட தலைவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லிடுறேன். ரூட்டு, இந்த படத்து மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சென்னை சிட்டியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் போக முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இந்த படம் சொல்ல வருது. மியூசிக் டைரக்டர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, மற்ற இந்த டெக்னீஷியன் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்களை என்கரேஜ் பண்ண மூத்த கலைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிறாங்க. ஆடியோ ரிலீஸ். தேங்க்யூ. எங்கள் அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. எனக்கு டக்குன்னு என்ன பேசுறதுன்னு தோணல. திரையுலகிலேருந்து எல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. எல்லா பேத்துக்கும் நன்றி.
மற்றும் முன்னாடி வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இந்த ரூட்டு படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்செப்ட்டு. அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம ஒரு லக்கம் போகணுன்னா என்னென்ன தரங்கள் வருது, கரெக்டான டைமுக்கு போயிடுமா அப்படின்ற சம்மந்தப்பட்டதான். படத்தோட டீசரும் பாடலும் பார்த்தீங்க, எப்படி இருக்குது மியூசிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு. படம் வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. எல்லா பேரும் தேட்டரில் ரசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நடந்த மாதிரி இருக்கே, இதெல்லாம் நம்மளுக்கு நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் படம் பார்க்கும்போது. அந்த மாதிரி சுவாரஸ்யமாக எடுத்திருக்காரு டைரக்டரு. இந்த படம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா டைரக்டர் மணிகண்டன் தான் அது சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து படத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சொன்ன டைமில் சொன்ன மாதிரி அவர் எப்படி சொன்னாரோ கதை அதே மாதிரி கரெக்டாக டைமுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அவுட்புட்டும் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம அப்புக்குட்டி அண்ணன்லேருந்து மெயின் கப்பி அண்ணன்லேருந்து சின்ன குழந்தைலேருந்து எல்லா பேருமே ஹீரோ ஹீரோயினி எல்லாருமே சூப்பராக கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சக்ஸஸாக வேம குயிக்காக முடிக்க முடிஞ்சிச்சு. முக்கியமாக இசையமைப்பாளர் இன்றைக்கி விழாநாயகன் அவர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பாட்டுக்கும் சரி அற்புதமாக போட்டிருக்காரு. அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார். அதே மாதிரி படத்தோட டைரக்டரும் மிகப்பெரிய டைரக்டராக வருவார். ஒரு ப்ரொடியூசருக்கான டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் பணத்தை மிச்சம் பண்ணணும், எப்படி எடுத்தால் இது சிம்பிளாக எடுத்தாலும் நல்லா பெஸ்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்து எனக்கோசரம் நுணுக்கமாக செஞ்சார். நைட்டும் பாலும் பாராமல் ஒர்க் பண்ணார். அப்புறம் படத்தோட டெக்னீஷியன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எங்கள் படத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எடிட்டர்லேருந்து சாய் ஸ்டுடியோ மற்றும் எல்லாம் 1-2 மிஸ் ஆனாலும் எல்லா பேருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் ஒரு 6-7 மாதத்தில் இவ்வளோ சின்னதாக ஆரம்பித்ததை ஆடியோ லஞ்ச் முடிக்க எங்களால் வர முடிஞ்சிச்சு. இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, நடித்த எல்லா பேருக்கும் நன்றி, வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமைந்திருக்கும் மாஸ்டர் ஜாகர்தங்கம் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், அண்ணன் அரி அவர்களுக்கும், கூல் சுரேஷ் அவர்களுக்கும், ஹீரோயின் அவர்களுக்கும், கோபியன் அவர்களுக்கும் மற்றும் ஹீரோ அவர்களுக்கும், அப்புக்குட்டி அவர்களுக்கும் சாப்பிட்றதில் அவங்க 2 பேருக்கும், அப்புறம் நாயகன் நமது விஜய் பிரபு அவர்களுக்கு, எடிட்டர் செல்வம், ப்ரொடியூசர் பாண்டி, சிங்கர் அண்ணன், அப்புறம் என்னுடைய சீடர் மணி அவர்களுக்கும் இது வந்திருக்க எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி 4 படம் பண்ணியிருக்கிறேன். 4 தலையாட்டி பொம்மை, வீரவம்சம், நெறி, ஆளுல அவரில் அண்ணன் எம்எல்ஏ, வெற்றிகுரன் இந்த படம்லாம் பண்ணியிருக்கிறேன். ஸோ மணி நம்மகிட்ட ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாப்புல என்னோட 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அவன் மட்டும் ஒர்க் பண்ணல, ப்ரொடியூசர்ஸ் வந்து என் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ நடிகராக தான் அவருக்கு தெரியும். பிரபு என்னோடய படத்தில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல ஆல்ரெடி. ஸோ எல்லா டீமே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கலைஞனுக்கு எது சந்தோஷம்னா அவன் நல்ல படைப்பு கொடுக்கானோ இல்லையோ, பட் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல படைப்பு கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷம். ஒரு தாய்க்கு எப்படி தன் மகன் சான்றோன்னு சொன்னால் சந்தோஷமோ, அதேமாரி தன்னுடைய குருநாதர் தன் ஸ்டூடெண்ட்ஸ் சான்றோன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ மேடையில் இருக்க எல்லாருமே நிறைய பேச வேண்டியிருக்காங்க. என் இதோடு முடிச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ, நன்றி. ஒரு சிறு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரூட்டு திரைப்படத்தில் திரைப்பட குழுவினர் அத்தனை பேருக்கும் வணக்கம். நீங்கள் அவங்கள ஆதரிக்க வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. விஜய் பிரபு அவரோட வந்து கடந்த 1 வருஷமாக எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து மெலடி பண்ணுறதுலையும் ஃபாஸ்ட் நம்பர் பண்ணுறதுலையும் ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வளரும் ஒரு இசையமைப்பாளருக்கு நீங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நல்லா கைத்தட்டி அவரை நல்லா உற்சாகப்படுத்தணும். எங்களுக்கும் எங்களை போன்ற வளரும் பின்னணி பாடகர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து இந்த தர்மதுரை படத்தில் ஆண்டிப்பட்டி கனவா காத்து அப்படிங்கிற பாட்டு நான் பாடின பாட்டு, அது மாதிரி ஒரு சில பாடல்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவரை என்னை கூப்பிட்டு இந்த பாட்டை கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி. நமது தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் ஏசி மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
கோதண்டம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தின் டைரக்டர் மணிகண்டன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் தங்கப்பாண்டி அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று மனமாற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. இது முக்கிய காரணம் தங்கப்பாண்டி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் மணி பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர். தேங்க்யூ. படத்தின் கதாநாயகி மதுமிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டிரெக்டர் சார்ஸ், ஹீரோஸ் அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கு வணக்கம். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, நான் என்ன பேசணும்னு தெரியல. ப்ளஸ் வந்து என்னோடய டிரெக்டர்ஸ் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும். இந்த மூவி ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ப்ளஸ் கேர்ள்ஸ்க்கு இப்போ தானே எல்லா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஒரு மூவி. கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த மூவி பார்க்கணும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரூட்டு படம் எப்படி வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையும் பரியரும் பெருமாள் ஒரு ரூட்டில் போய் வெற்றி அடைஞ்சதோ அந்த மாதிரி ரூட்டும் ஒரு நல்ல ரூட்டில் போய் வெற்றி அடையும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இயக்குனர் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. ப்ரொடியூசர் பார்த்தோன்னா நம்ம தங்கப்பாண்டி அண்ணன் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் வந்ததாக கேள்விப்பட்டேன். தன் நண்பன் படம் எடுக்கிறான்னு சொல்லி அவரே ப்ரொடியூசராக மாறி இன்றைக்கி மொத்த படமும் அவரே எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயங்கள் நினைக்கும் போதே. ஒரு நட்புக்கு வந்து இந்த நேரத்துக்கு ஒரு உருவம் இருந்தால் அது இந்த மேடையாக தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரு நட்போட இடமா தான் நான் பார்க்குறேன். ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த இடத்த. அடுத்து வந்து என்னை வந்து இந்த படத்துக்கு தேர்வு செஞ்ச இயக்குனர் மணிகண்டனுக்கும் அவள் என்னை ரெஃபர் பண்ண சுந்தரண்ணாக்கும் தங்கப்படனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் திரைப்படத்துக்கு தொய்வில்லாமல் வர உதவிய என்னோடய பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழக இதழியல் மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் ரவீந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையும் எந்த இதுவும் சொல்லலாம் சார், நான் படம் நடிக்க போகிறேன் எப்பவுமே PhD மாணவர்களாக அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு. இவர் என்ன எல்லா உதவியும் எனக்கு செஞ்சார், ஆனால் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணாங்க. மதுமிதாலாம் சான்ஸே இல்லை, ஹீரோயின்லாம் ரொம்ப அற்புதமாக நடித்தாங்க. அவங்க இங்கே நடிக்கிறது அவங்களோட இன்ஸ்டாவில் போய் அவங்கள ஃபாலோ பண்ணி பாருங்கள், பயங்கரமாக நடிப்பாங்க. மியூசிக்கல்லாம் சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த விழா நாயகன் விஜய் பிரபு அவர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தில் சிறு பெண் பூவே உன்னோட அன்பாலே அந்த சாங் நான் பண்ணது தான். அதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லா அமையுன்னு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நீங்கள் எல்லாருமே பலமாக கைத்தட்டணும். ஏன்னா இசையின் நாயகன் விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சாரெல்லாம் நான் வந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் தான் பார்த்துருக்கேன். அதில் இப்போ ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கும் மணிகண்டனுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா, அதாவது ஒரு புது வர மியூசிக் டைரக்டர் வந்து என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, இப்படி ஒரு சீனு தான் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு சீன் நம்ம படம் நல்லாயிருக்கும், அது மாதிரி எல்லா சீனும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காப்புல. படத்தில் 2 சாங்கு, ஒரு குத்து சாங் இருக்குது, ஒரு மெலடி சாங் இருக்குது. குத்து சாங் கலக்கல் இவர் பாடியிருக்காரு, கானா சுதாகர் பாடியிருக்காரு. அண்ட் அழகான ஒரு மெலடி சாங்கை செந்தில்தாசன் கொடுத்துருக்காங்க.
அதாவது எனக்கு செந்தில்தாசனை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மைண்டட் பர்சன். அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார். எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ரொம்ப அழகாக பாடி கொடுத்தாரு. அண்ட் இன்னொரு புது சிங்கர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த படத்தில். வேறு யாரும் இல்லை, என்னோட 6 வயசு பையன் சஞ்சய் ஒரு 2 லைன் பாடியிருக்காரு. ஸோ ஒரு பேபி வாய்ஸ் அங்கே வேணுன்றதுக்காக அந்த ஒரு சமயத்தில் எதுவும் கிடைக்காதனால அவர் பண்ணி கொடுத்தாரு. அது அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு படத்தோட ஆர்ஆர் படத்தில் 2 சாங் தான் இருக்குது. ஆனால் அந்த என்னடா 2 சாங் தான் இருக்கு, அந்த குறையை வந்து ஆர்ஆரில் என்ன இது பண்ண சொல்லிட்டாரு. ஸோ எல்லா சீனுமே நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு ஒர்க் பண்ணேன். ஒவ்வொரு சீனுக்கு அடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, மைம் கோபி சார் வர சீன்ஸ் ஆகட்டும் சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணேன். எல்லாமே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு என்னென்ன சுச்சுவேஷனுக்கு அவங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணுமோ எல்லா சுச்சுவேஷனுமே அதில் இருக்குது. ஒரு காம்போவாக இருக்குது. சென்டிமெண்ட் இருக்குது, தீம்ஸு, ஹீரோக்கான தீம்ஸு, ஹீரோயினுக்கு தீம் அண்டு பூஸ்டப் எல்லா பேட்டர்னும் அதில் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் சொல்கிறதுனா எனக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, மணிகண்டன். இது வேற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டோ ஒரு லெவலுக்கு ப்ராஜெக்டை நாங்கள் சேர்ந்து பண்ணதில்லை. இவர் நல்லா பண்ணுவார், இவர் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அவர் நல்லா ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, நல்லா விஷுவல் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தான் பண்ணோம். எந்த ஒரு டைம் லேப்ஸும் ஆகலை, லேட்டாக ஆகலை, இதுவாகலை. நினச்ச நேரத்தில் கரெக்டாக முடித்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஹோல் ஆர்ஆருமே 1 வீக், அதான் 6 டேஸில் முடித்தேன் நான். ஒரு நாளைக்கு ஒரு ரீல்னு மொத்தம் 6 ரீலு. ஏன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அவங்க ரீலை கொண்டாந்து கொடுத்துட்டு பூந்து விளையாடுங்கன்ட்டு போயிட்டார் மணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்னென்ன தோணுச்சோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு சீனும் சரி சாங்கும் சரி பண்ணி எங்களோட ஸ்டூடியோவே வாட்ஸ்அப் தான். வேறு எந்த இது நான் பண்ணுவேன், அவருக்கு அனுப்புவேன். ஓகேன்னு வேறு அவர் ஓகேன்றாருன்னு ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வரா மாதிரி நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். என்ன சொல்கிறாரு தெரியல. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா, ஓகே அடுத்த சீன் போகும், அடுத்த சாங்கோட அடுத்த பிஜிஎம் போகும், அப்படி போயிட்டு இருந்தேன். ஸோ அப்படி போனதுனால ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ட்ரெண்ட் மியூசிக், ஐ லைக் டு சே தேங்க்ஸ் ஃபார் ட்ரெண்ட் மியூசிக். பிகாஸ் அவங்க இந்த படத்தோட காப்பிரைட்டு எடுத்திருக்காங்க, ரிலீஸ் பண்ணி அந்த யூடியூப்பில் சேனலில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சின்ன இதுவே நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட விஷுவலில் போட்டு காமிச்சேன், சாங் காட்டினேன். ஓகே நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் விஷுவலில் கொண்டு வாங்க, வேறு எதுவுமே சொல்ல அவங்க அது இது பண்ணுங்கள் இதை மாற்றுங்கன்னு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் அவங்க சாங் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சார் வந்திருக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கு அவங்கள நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு ஐ லைக் டு சே தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இவ்வளோ க்ரௌட் எதிர்பார்க்கல, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி. வணக்கம். தேங்க்யூ.